Hello students, welcome to online class. Today I am going to give some introduction about our 12th standard computer science chapter 1 functions. Now I read a learning objectives for this lesson. After that I will translate in Tamil. First, understand function specification, parameters and arguments, interface versus implementation, pure functions, side effects, impure functions. First one பார்த்தீங்கன்னா understand function specification. First, function na enna? A function is a set of code that we can reuse anywhere in that program. இதுதான் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு செட் ஆஃப் கோடை வச்சுருக்கோம். அந்த செட் ஆஃப் கோடை அந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபங்க்ஷன். அடுத்தது பெராமீட்ரு. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செட் ஆஃப் கோடை நம்ம பண்ணுறோம்னா அந்த செட் ஆஃப் கோடில் சில வேரியபிள்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிளை வச்சு சில ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ணியிருப்போம். அந்த ஆப்ரேஷன்ஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த வேல்யூவை அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அதை யூசர் அவுட்புட்டாக நம்ம வாங்கிக்க முடியும். அதனால் அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ ரிட்டர்ன் வேல்யூ பண்ணுறோம்ல, வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம்ல, இது எல்லாமே பேராமீட்டர்னு சொல்லுவோம். நம்ம C++ல் படிச்சிருப்போம் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே பேராமீட்டர் என்ன, ஆர்குமெண்ட் என்னங்கிறத தனித்தனியாக பார்க்க போகிறோம். அடுத்தது இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன், பியூர் ஃபங்க்ஷன், சைட் எஃபெக்ட்ஸ், இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்க இன்ட்ரோடக்ஷனில் அல்காரிதம். நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் வால்யூம் 1ல் 6th சாப்டரில் அல்காரிதம்னா என்னன்னு படிச்சிருப்போம், ஃப்ளோ சார்ட் படிச்சிருப்போம், சூடோ கோடு படிச்சிருப்போம். அல்காரிதம் இஸ் நத்திங் பட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு கோடிங், ஒரு ப்ரோக்ராம், ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் கம்யூனிகேட்டபிள் கோடு தான் அல்காரிதம். அல்காரிதத்தை கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன், அது யூசர் கம்யூனிகேட்டபிள் கோடில் இருக்கும். அல்காரிதம் நம்ம ஹியூமன் ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது மிஷின் லாங்குவேஜில் இருக்காது. அதனால் கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அடுத்தது சப்ரோட்டீன். இதுவும் நான் சொன்னது தான். ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதோ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டைம் சேவ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரோக்ராமை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை தனித்தனியாக ரன் பண்ணி கடைசியாக எல்லா ப்ரோக்ராமும் என்ன பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணுறோம். இதுக்கு பேர் நம்ம மாடியூல்னு படிச்சிருப்போம். சின்ன சின்ன மாடியூலாக இருக்கும். அந்த மாடியூலுக்கு இன்னொரு பேர் சப்ரோட்டீன். அதை தான் இங்கே ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் சின்ன சின்ன சப் ப்ரோக்ராமை, அந்த சப் ப்ரோக்ராம் தான் ஃபங்க்ஷன்ஸ். எ ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன இருக்கும், இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கும், வேரியன்ஸ் இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்பிரஷன்னா என்ன, A=B+C கொடுக்குறோம். ஏங்கிறது ஒரு வேரியபிள், பிங்கிறது ஒரு வேரியபிள், சிங்கிறது ஒரு வேரியபிள். பி அண்ட் சியை ரெண்டையும் ஆட் பண்ணி ஏங்கிற வேரியபிளில் வைக்கிறோம். இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணலாம், நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணலாம். அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். நல்லா கவனிங்க, இது பின்னாடியும் வரும். ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அடுத்தது ஆக்சுவல் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் என்ன இருக்கும், ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும், அடுத்தது அதுக்கான பேராமீட்டர் லிஸ்ட் இருக்கும். ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் என்ன இருக்கும், ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணுமோ அதுக்கான செட் ஆஃப் கோட் இருக்கும். பின்னாடி எக்ஸாம்பிளோடு இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டரில் வித் டைப், பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு 2 டைப் இருக்குது. அடுத்தது ரெக்கரஷன் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்ட் ரெக்கரசிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனே திரும்பி கால் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்கரஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனே திரும்பி கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ரெக்கரஷன் சொல்கிறாங்க. இப்போ 2 டைப் பார்த்தோம் இல்லையா ஃபங்க்ஷனில், பேராமீட்டர் வித்தவுட் டைப், பேராமீட்டர் வித் டைப். நல்லா கவனிங்க, இங்கே C++ மாதிரி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணக்கூடாது. நம்ம C++ல் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிட்டன் டைப் இருக்கும், அடுத்தது ஃபங்க்ஷன் நேம் இருக்கும். அப்படி தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். இங்கே அப்படி கிடையாது. பைத்தானில் TEF, அதாவது டெஃபனிஷன், அதுக்கு பேர் டிஃபைன்னு சொல்லலாம், டெஃபனிஷன் சொல்லலாம். டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். இது ஒரு TEF அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேர்டு இந்த TEF அப்படிங்கிற வேர்டாக தான் இருக்கணும். இது ஃபங்க்ஷனோட கீவேர்டு. அடுத்தது மை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. மை ஃபங்க்ஷனுங்கிறது நேம். இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, மை ஃபங்க்ஷன். அடுத்தது ஓப்பன் பராந்திசிஸ், க்ளோஸ் பராந்திசிஸ். கடைசியாக கவனிங்க, இந்த கோலன் கொடுத்துருக்காங்க. இந்த கோலன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பைத்தானில் இந்த கோலன் கொடுத்தா தான் அது ஃபங்க்ஷனாக பைத்தான் கம்பைலர் ஏற்றுக்கும், இன்டர்பிரட்டர் ஏற்றுக்கும்.
நீங்கள் C++ல் நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது இந்த கோலன்னா யூஸ் பண்ண மாட்டோம், இங்கே இந்த கோலன் யூஸ் பண்ணணும். அடுத்தது பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே இருக்கிற டபுள் கோட்ஸில் இருக்கிற கூட ஸ்ட்ரிங்கை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், TEF மை ஃபங்க்ஷன், இது வந்து கீவேர்டு, இது ஃபங்க்ஷன் நேமு. பெராமீட்டர் இங்கே இல்லை, இது எம்டி ஃபங்க்ஷனாக தான் இருக்குது, பெராமீட்டர் இல்லை. இந்த கோலன் ஃபங்க்ஷன் முடிகிறப்ப இந்த கோலனை கொடுக்கணும். இது என்ன பண்ணுது, ஹலோ ஃப்ரம் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன். இது பெராமீட்டர் வித்தவுட் டைப். இந்த ஃபங்க்ஷனை எதுக்கு பெராமீட்டர் வித்தவுட் டைப்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எந்த பெராமீட்டரையும் வாங்கவும் இல்லை, ரிட்டர்ன் பண்ணவும் இல்லை. அப்படியே இங்கே வாங்க, பெராமீட்டர் வித் டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதே TEF, அதே ஃபங்க்ஷன் நேம், இங்கே எஃப் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப் நேம்ங்கிறது பெராமீட்டர், இந்த எஃப் நேம்ங்கிறது பெராமீட்டர். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த எஃப் நேம்ங்கிற பெராமீட்டரை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த எஃப் நேமை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க, மை ஃபங்க்ஷன் VMHSS அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது ஒரு வேரியபிள் கொடுப்போம், அந்த வேரியபிளுக்கு பேர் பெராமீட்டர். அந்த பெராமீட்டரை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ எஃப் நேம்ங்கிறது பெராமீட்டர், VMHSSங்கிறது ஆர்குமெண்ட். இப்போ என்ன பண்ணும், VMHSSங்கிறது இந்த எஃப் நேமில் போய் இருக்கும். அப்புறம் அந்த எஃப் நேம் பிரிண்ட் ஆகும். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும், VMHSS அப்படிங்கிறது அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். புரியுதா? பெராமீட்டர் வித்தவுட் டைப், பெராமீட்டர் வித் டைப். பெராமீட்டர் வித்தவுட் டைப்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த பெராமீட்டரையும் வாங்காது, ரிட்டர்ன் பண்ணாது. பெராமீட்டர் வித் டைப்னா ஃபங்க்ஷன் லிஸ்ட்டாக பெராமீட்டரை வாங்கி அதை நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன், அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Interface just defines what an object can do but won't actually do it. Implementation carries out the instruction defined in the interface. இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், அந்த காரில் ஆக்சிலேட்டர் இருக்குது, இன்ஜின் இருக்குது. இன்ஜினை ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஆக்சிலேட்டரை இன்டர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீடு பூஸ்டப் ஆகுது, வண்டி வேகமாக போகுது. கரெக்டாக? அப்போ ஆக்சிலேட்டருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த ஆக்சிலேட்டரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்லுது, ஆப்ஜெக்ட் என்ன சொன்னேன், இன்ஜின்னு சொன்னேன். அந்த ஆக்சிலேட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்லுது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணுது. ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நீ இன்னும் ஸ்பீடாக போங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணுது. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, இந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஸ்பீடு பூஸ்டப் ஆகுது. அப்போ ஒரு இன்டர்ஃபேஸுங்கிறது நம்ம யூஸர் வந்து டைரெக்டாக இன்டர்ஃபேஸோட கம்யூனிகேட் பண்ணுவோம், நம்ம ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. நமக்கு என்ன ஆகணும், ஸ்பீடு பூஸ்டப் ஆகணும். இந்த இன்டர்ஃபேஸை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால ஸ்பீடு பூஸ்டப் ஆகுது இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கோங்க. ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது. ஃபேனை நம்ம சுவிட்சை போட்டோன்னே ஃபேனு ரன் ஆகுது. இப்போ சுவிட்சுங்கிறது இன்டர்ஃபேஸ், ஃபேன் ஓடுறது, ஃபேன் வந்து ஆப்ஜெக்ட். இந்த சுவிட்சுக்கும் ஃபேனுக்கும் நடுவில் நடக்கிற ப்ராசஸ் தான் இம்ப்ளிமெண்டேஷன். சப்போஸ் நல்லா கவனிங்க, நம்ம சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம், நடுவில் ஏதாச்சும் ஒயர் கட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபேன் ரன் ஆகாது. அப்போ இன்டர்ஃபேஸ் மட்டுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதில்ல சொல்லியிருக்காங்க பாருங்கள், பட் ஓன்ட் ஆக்சுவலி டூ இட். இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதில்ல, அது யூஸருக்கும் மிஷினுக்கும், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ஒரு இன்டர் கனெக்ட் யூனிட் தான் இந்த இன்டர்ஃபேஸ். அது ஆக்சுவலாக எந்த வேலையும் பண்ணாது. அது என்ன பண்ணும், ஜஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு ரன் ஆகும். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கன்சிடர் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ரன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், டிசையர்ட் அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரி சார், இப்போ இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இது ஃபங்க்ஷனில் எதுக்கு சார் வருது, ஃபங்க்ஷனில் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ இங்கே பாருங்கள், TEF மை ஃபங்க்ஷன், இது என்னாச்சு, ஃபங்க்ஷனோட டெக்ளரேஷன். பிரிண்ட்டு, இது என்னது, ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும்னா இந்த மேலே இருக்க டெக்ளரேஷனை மட்டும் கால் பண்ணால் போதும், உள்ளார இருக்க டெஃபனிஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷனுங்கிறது இன்டர்ஃபேஸ் மாதிரி. இதை கால் பண்ண போது இந்த ஃபங்க்ஷன் என்ன பாஸ் பண்ணுது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுது. அப்போ அதுக்குள்ளே இருக்க செட் ஆஃப் கோட் ரன் ஆகுது, அதுக்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் வந்து இன்டர்ஃபேஸ், ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப வேணால் ஒரு தாட்டி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது பப்ளிக்கில் கூட கேட்பாங்க. இந்த டெஃப்ங்கிறது கீவேர்ட், மை ஃபங்க்ஷனுங்கிறது நேமு, ஃபங்க்ஷனோட நேமு, உள்ளார இருக்கிறது ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன். ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் என்னான்னு சொன்னேன், இன்டர்ஃபேஸ் மாதிரி, சுவிட்ச் மாதிரி, ஆக்சிலேட்டர் மாதிரி நம்ம யூஸரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஆனால் அது உண்மையான ஒர்க்கு எப்போ பண்ணோம், நம்ம யூஸரோட கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும் இல்லையா, அப்போ தான் அந்த உண்மையான செட் ஆஃப் கோடு ரன் ஆகும். நம்ம வெறும் ஆக்சிலேட்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உள்ளார ஒயர் எதுவும் கட் ஆகிடுச்சுன்னா ஸ்பீடு ஆகுமா, ஆகாது. அப்போ உள்ளார இருக்க செட் ஆஃப் கோடு கரெக்டாக இருந்தால் தான் இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக நடக்கும், ஆப்ஜெக்டோட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ இன்டர்ஃபேஸுங்கிறது ஜஸ்ட் டெஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ, அதாவது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணுமோ அதை சொல்கிறது. இம்ப்ளிமெண்டேஷன் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணுங்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன். Pure functions are functions which will give exact result when the same arguments are passed. இது வந்து pure function. Impure functionங்கிறது the variables used inside the function may cause side effects though the functions which are not passed with the any arguments. In such cases the function is called impure functions. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன. பியூர் ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோன்னு. ஒரு ஃபங்க்ஷனில் சேம் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது சேம் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு 5ங்கிற வேல்யூ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு. அது ஒரு 10ங்கிற வேல்யூ எப்பப்பெல்லாம் 5ங்கிற வேல்யூ கொடுக்குறோமோ அப்பப்பெல்லாம் 10ங்கிற வேல்யூ ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இம்பியூர் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன, சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் ஃபங்க்ஷன் வழியாக அனுப்புனாலும் அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை நமக்கு தந்துச்சுன்னா அது இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, பியூர் ஃபங்க்ஷனுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது, இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. எப்படி சார் பியூர் ஃபங்க்ஷனுக்கு கிடையாது, இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு உண்டுனா, பியூர் ஃபங்க்ஷன் நம்ம எப்போவுமே ஒரே டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனில் அனுப்பும்போது ஒரே ரிசல்ட்டை தான் நமக்கு தருது. ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷனை என்ன பண்ணுது, வேறு வேறு வித்தியாசமான ரிசல்ட்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசல்ட்னா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுற வேரியபிளில் ஏதோ சேஞ்சஸ் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடு நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் பாருங்கள். பியூர் ஃபங்க்ஷன் இதில் பாருங்கள், i = 0ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இஃப் strlen என்ன, ஸ்ட்ரிங் லென்த், போன வருஷம் படிச்சிருப்போம். இன்பில்ட் ஃபங்க்ஷனில் C++ல் படிச்சிருப்போம். ஸ்ட்ரிங் லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், இந்த எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கில் எத்தனை லென்த், அதாவது இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா 8, 7 அப்படின்னு சொல்லிட்டு அதோட மொத்த லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணி அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம். அதான் ஸ்ட்ரிங் லென்த்தோட வேல்யூ. இங்கே பாருங்கள், டூ சம்திங் விச் டஸ் நாட் அஃபெக்ட் எஸ், அதாவது இங்கே ஒரு செட் ஆஃப் கோட் இருக்குன்னு அர்த்தம். இந்த டபுள் டேஷ் போட்டிருந்தா என்ன, கமாண்டு. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு கமாண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு செட் ஆஃப் கோடு இங்கே இருக்குது. இந்த செட் ஆஃப் கோடு என்ன பண்ணுது, இந்த எஸ்ஸுங்கிற வேல்யூவை அஃபெக்ட் பண்ணாத வகையில் அந்த செட் ஆஃப் கோட் இருக்குது. இந்த இப்போ எஸ்ஸுங்கிற வேல்யூ அஃபெக்ட் பண்ணிட்டுனா என்ன ஆகும், நம்ம ஒவ்வொரு தாட்டியும் ரன் பண்ணும்போது வேறு வேறு ரிசல்ட் வரும். அப்போ வந்து இது பியூர் ஃபங்க்ஷனாக இருக்காது. அப்போ ஸ்ட்ரிங் லென்த் இந்த ஃபங்க்ஷன், இப்போ நாங்கள் வந்து எஸ்ஸுங்கிற இடத்துல ஒரு டேவிட் இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு நேமை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டருங்கிற நேம் கொடுக்குறேன்னா ஒரு 7 அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அவுட்புட்டு எத்தனை தாட்டி கொடுத்தாலும் அதே அவுட்புட் தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த எஸ்ஸுங்கிற வேல்யூவை நம்ம அஃபெக்ட் பண்ணாத வகையில் தான் இந்த இடத்துல கோடு எழுதியிருக்கோம். புரியுதா? அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். பியூர் ஃபங்க்ஷன்னா when we pass a set of arguments in a function, it will be produce a same result. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க பெராமீட்டர் வழியாக நம்ம செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சேம் செட் ஆஃப் ரிசல்ட்டையே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த பியூர் ஃபங்க்ஷன். அடுத்தது இம்பியூர் ஃபங்க்ஷன். இம்பியூர் ஃபங்க்ஷனில் பாருங்கள், ரேண்டம் நம்பர்னால் என்ன, ஒரு 1 to 100ன்னு ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. ரேண்டம் நம்பர், ஒரு ஆளை ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறான்னா என்ன சொல்லுவான், ஒரு 80 சொல்லுவான். இன்னொரு பையனை சூஸ் பண்ணால் என்ன சொல்லுவான், ஒரு 60 சொல்லுவான். அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இன்புட்டை கொடுப்பானுங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இன்புட்டை கொடுத்தா லிட்ரலாக நம்ம என்ன மீட் பண்ணுறோம், நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் தான் கொடுக்குறோம்.
நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை கொடுக்கும்போது அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசல்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அது இம்ப்யூர் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ரேண்டம் நம்பர். இப்போ நான் இந்த ஏவை நான் கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொருத்தனா எழுப்பி விட்டு ஒவ்வொரு நம்பர் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு 10ங்கிறாரு, ரெண்டாவது ஸ்டூடெண்ட் 20ங்கிறாரு, இன்னொருத்தர் 83, 43, அது மாதிரியே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாரு. அப்போ ஆர்குமெண்ட்டு என்னவா இல்லை, சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்டாக இல்லை, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு 9ன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு. அப்போ இந்த வேல்யூக்கு வரும் ஏ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ கிரேட்டர், அவர் 9 கொடுத்துருக்காரு. அப்போ இந்த வேல்யூ என்னாச்சு, இந்த வேல்யூ ஃபால்ஸ். அப்போ ரிட்டன் ஏ வந்துடும். ஒருத்தர் 20 சொல்கிறாரு. அப்போ இந்த வேல்யூ ட்ரூ. அப்போ ரிட்டன் 10 வந்துடும். அப்போ சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் இருந்தால் தானே சேம் செட் ஆஃப் ரிசல்ட் வரும். நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது ரிசல்ட் என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. இதுக்கு பேர் இம்ப்யூர் ஃபங்க்ஷன். இப்போ இம்ப்யூர் ஃபங்க்ஷனில் சைடு எஃபெக்ட்டுங்கிறத என்ன சொல்கிறேன், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் சைடு எஃபெக்ட் இந்த இம்ப்யூர் ஃபங்க்ஷனுக்கு. நெக்ஸ்ட், பியூர் ஃபங்க்ஷன் இம்ப்யூர் ஃபங்க்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The return value of a pure function solely depends on its argument passed. Hence, if you call the pure functions with the same set of arguments, you will always get the same result. நான் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, the return value of impure function does not solely depend on its arguments passed. Hence, if you call the impure functions with the same set of arguments, you might get the different return values. For example, random date. ரேண்டம்ங்கிறது நான் சொன்னேன், இப்போ ரேண்டம் நம்பர். டேட்டுங்கிறது என்ன ஆகும், டெய்லி சேஞ்ச் ஆகுமா. டேட் இன்றைக்கி நான் டேட் ஃபங்க்ஷனை ரன் பண்ணால் இன்னையே டேட் காட்டும், நாளைக்கு டேட் ஃபங்க்ஷனை ரன் பண்ணால் நாளையே டேட் காட்டும். அப்போ நம்ம கொடுக்குற இன்புட் என்ன ஆகுது, அங்கே மாறுபடுது. அப்போ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரிசல்ட் தான் கிடைக்கும். அதனால் இது இம்ப்யூர் ஃபங்க்ஷன். They do not modify the arguments which are passed to them. நான் சொன்னேன், பியூர் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷனோட வேரியபிள், அந்த வேரியபிளை என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதில் என்ன ஆகும், மாடிஃபை ஆகும். ரேண்டம்லேயும் மாடிஃபை ஆகும், டேட்லேயும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகும். அடுத்தது ரீகேப் பண்ணுங்கள், ஒரு சின்ன ரீகேப். இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோங்கிறது. அல்காரிதம்னா என்ன சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் 2 டைப் பார்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா இன்டர்ஃபேஸ், ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்னா இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னேன். எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு ஆக்சிலேட்டர் இன்ஜின் அப்படின்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் கிளாசிஃபிகேஷன். இப்போ ஃபங்க்ஷன் கிளாசிஃபிகேஷன்னா ஃபங்க்ஷனோட டைப்ஸ், பேராமீட்டர் வித் டைப், பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டரை வச்சுருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டர் வித் டைப். ஒரு ஃபங்க்ஷன் எந்த பேராமீட்டரையும் அக்செப்ட் பண்ணலைன்னா அது பேராமீட்டர் வித்தவுட் டைப்னு சொன்னேன். அடுத்தது இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னதான். இன்டர்ஃபேஸுங்கிறது யூஸருக்கும் மிஷினுக்கும் இல்லை ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ஒரு இன்டர் கனெக்டட் யூனிட் தான் இன்டர்ஃபேஸுங்கிறது. இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது இன்டர்ஃபேஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி டிசையர்ட் அவுட்புட்டு நமக்கு வர்றது தான் இம்ப்ளிமெண்டேஷன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது, இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன், இதை ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது இது கூடயே ஒரு பிடிஎஃப் ஃபைல் சேர்த்து அப்லோட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்க புக் பேக் 1 வேர்டு ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர், அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக அப்லோட் பண்ணுவேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சு நோட்டில் எழுதி வச்சு படிங்க. நான் டெஸ்ட்டு கொடுக்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் ஏ சப்ரோட்டீன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்ப்யூர் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அப்புறம் பியூர் ஃபங்க்ஷனையும் இம்ப்யூர் ஃபங்க்ஷனையும் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க. கவனிங்க, இந்த ஃபங்க்ஷன் சாப்டரு உங்களுக்கு தியரிட்டிக்கலான சாப்டர், ஒரு தியரி சாப்டருங்கிறதுனால ஒரு தியரியை நம்ம பார்த்தோம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபங்க்ஷனையே என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமிங் வேலை பார்ப்போம். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டெஃபைன் பண்ணுறது, ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரோக்ராமிங் வேலை எப்போ பார்ப்போம், பைத்தான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நோட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இதில் டெஸ்ட்டு நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன், அந்த டெஸ்ட்டையும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் அ டவுட் இன் திஸ் வீடியோ, யூ மெசேஜ் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ், I will reply. Okay students, thank you. We will meet next video. Thank you.